ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸ்னு டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங்ஸ் சீசன் 5 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள சீசன் எல்லாம் பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். இதுக்கு முன்னாடி உள்ள சீசனுக்கான லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையோ கமெண்ட்லையோ கொடுக்குறேன். போஸ்டர் அண்ட் யூடியூப் ஷார்ட்ஸில் ஆல்ரெடி ஸ்பாய்லர் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஃபர்ஸ்ட் சீனை மட்டும் நான் கொஞ்சம் ஸ்பாய்லரோடையே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டெய்லி லைஃப் ஆஃப் தி இம்மார்டல் கிங்ஸ் சீசன் 5 எபிசோட் 1. நம்ம ஹீரோவோட சிஸ்டரை வச்சுக்கிட்டு ஒருத்தர் நின்றுட்டு இருக்கான். மாஸ்டர் ஸ்வாஹி வந்துட்டு அந்த ஆள் கூட ஃபைட் பண்றதுக்கு போறான். இது ஒரு டீமன் சைல்டோட ஆரம்பமா அப்படின்னு சொல்லி ஸ்வாஹி ஷாக் ஆகிறான். இதை உங்களால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு நான் பாத்துக்கிறேன். நம்ம ஹீரோவோ ஃப்ராகிட்டோவோ வராங்க. நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அவ பவர்ஸை யூஸ் பண்றா. அந்த பவர்ஸை வச்சு அவ கூட இருக்கிறவன் வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரோட ஃபைட்ல இந்த ஊரே டெஸ்ட்ராய் ஆகிட்டு இருக்கு. எப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோ மேல கை வைக்க முடியாது. பட் நம்ம ஹீரோவோட சிஸ்டரும் அவனுக்கு ஈக்குவலா பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த பவர்ஸை பாரோ பண்ணி தான் இந்த பர்சன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். அண்ணன் கூட இந்த மாதிரி சண்டை போடாதமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட பேரண்ட்ஸ் கீழ இருந்து கத்திட்டு இருக்காங்க. ஒரு பெரிய அட்டாக் ரெண்டு பேர் பண்ணவும் மொத்த வேர்ல்டே டெஸ்ட்ராய் ஆயிருது. பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோவோட அம்மாவோட கனவு தான். அவங்க இன்னும் பிரெக்னெண்டா தான் இருக்காங்க. அவனுக்கு தங்கச்சி இன்னும் பிறக்கல. அது கவலைப்படாத அப்படின்னு அவங்க அப்பா சமாதானப்படுத்துறாரு. சன்ரங்க்கு நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணதுனால அவளோட ஃபேமிலியோட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோ அம்மாவை கூட்டிட்டு போறாங்க. பிரெக்னன்சி டயத்துல தேவைப்படுற எல்லா விஷயங்களையும் இவங்க ஃப்ரீயா கொடுக்காங்க. அதுவும் ஹையஸ்ட் குவாலிட்டியில இருக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை இல்லையா, அப்புறம் ஏன் இவ்வளவு பதறீங்கன்னு டாக்டர் கேட்கவும் அவங்களோட பவர்ஸை பத்தி உனக்கு தெரியாதுன்னு ஃப்ராகிட்டோ நினைக்குது. ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே அந்த புது பேபிக்காக காத்திருக்காங்க. ஒரு நல்ல அண்ணனா எப்படி நடந்துக்கிடணும் நான் கத்துக்கிடணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருக்கிற புக் எல்லாத்தையும் படிச்சிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை இவ்வளவு சீரியஸா பாக்குறேன் அப்படின்னு ஃப்ராகிட்டோ பாக்குது. மிஸ்டர் வாங்லிங், உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு ரோபோட் வந்து சொல்லுது. சீக்கிரமே உன் தங்கச்சி வரப்போறாள் அப்படின்னு சொல்லி போயிட்டு கை கொடுக்கவும் இவன் ஏன் இவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கான்னு கேட்கிறேன். ஆக்சுவலி இவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வாலண்டியர்ஸா வந்திருக்காங்க. பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்க ப்ளஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க. குழந்தைங்களோட ஸ்பிரிச்சுவல் பவர் எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு மெடிக்கல் செக்அப் மாதிரி தான், காம்படிஷன்லாம் எதுவும் கிடையாது. நம்ம ஹீரோவை கார்டு ஃபைட்டில் தோக்கடிச்சா அந்த பையனும் இந்த இடத்துக்கு வந்திருக்கான். இந்த குட்டி பையனை தோக்கடிக்க தான் நம்ம ஹீரோ அந்த டிராகனியை கார்டாக மாற்றிருப்பான். சில பேர்லாம் கம்மியான பவரில் இருக்கும்னு அழுதுட்டு இருக்காங்க. பட் நீ அப்படி கிடையாது, இங்கே பிறந்ததுலேருந்தே ஒரு ஜீனியஸ் அப்படின்னு அவங்க அம்மா பார்த்துட்டு இருக்காங்க. 8 வயசு பையனா இவன் 260 கிலோ இருக்கான். எங்கப்பா இந்த பையன் ரொம்பவே ஸ்ட்ராங் தான் போலையா அப்படின்னு சென்னு பார்க்குறான். இந்த பையன் டென்சிட்டி உண்மையிலேயே அதிகமாக தான் இருக்குன்னு ஃப்ராகிட்டோவோ பார்க்குது. நம்ம ஹீரோ அங்கே நிற்க அப்படிங்கிறத அந்த பையன் பார்த்துட்டு இவனை தோக்கடிச்சது அந்த பையனுக்கு ஞாபகம் வருது. இதை தோத்து போன ஆப்போனன்ட் தானே, நீ வயசுக்கு நீ இன்னும் லெவல் 5 தான் இருக்கியா நம்ம கிண்டல் பண்ணிட்டு போறான். ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டு தானேன்னு ஃப்ராகிட்டோ பார்க்குது. ஆண்டி நீங்க இதுல ஏறி நிக்கணும்னு அவசியம் இல்லை, வயிற்றுல இருக்கிற குழந்தைய தானே பார்க்கணும், அதுக்கு ஒரு பெல்ட் இருக்குன்னு சின்னதா அவங்க அம்மா வயிற்றுல மாட்டி விட்றான். என் வயசுக்கு நான் தான் ஜீனியஸ்னு அந்த மிங்க பையன் பெருமையா நடந்து போயிட்டு இருந்தா. இங்க இந்த குழந்தையோட ஹார்ட் பீட் என்னடான்னா மியூசிக் மாதிரி கேட்குது. எல்லாரும் அந்த மியூசிக் சவுண்ட் கேட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் பிறக்கவே இல்லை, பிறக்காத குழந்தைகிட்டலாம் நான் தோத்து போக மாட்டேன்னு அந்த மிங்க கடுப்பாக்குறாங்க. அதுக்கு முன்னாடியே எப்படியான அவங்க அம்மா தான் கவலைப்படுறாங்க. நம்ம ஹீரோ ஒருத்தனை சமாளிக்கிறதே கஷ்டமா இருக்கு. இந்த பையன் ரொம்ப டேலண்டடா தெரியுதான் அப்படின்னு சொல்லி மிங்க ஒருத்த போட்டோ எடுக்கிறான். அந்த அம்மாவோட வயிற்றுல இருக்கிற கருவோ ஸ்ட்ராங்கா தெரியுது. எல்லா பவர்ஸும் நம்ம ஸ்பிரிட் எம்பரருக்கு தான். பிளான் கூடிய சீக்கிரத்துக்கே ஒரு முடிவுக்கு வரும். இந்த சில்ட்ரன்ஸ் எல்லாம் கடத்தி நம்ம லார்டு கிட்ட கொடுத்தா போதும் அப்படின்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். ஆனாலும் சரி நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிங்க நினைச்சிட்டு இப்ப ஸ்பிரிச்சுவல் பவரை போயிட்டு செக் பண்ணி பார்க்க அவனோட பவர்ஸ்லாம் அந்த இடத்துல ஒரு 2 மீன் ஓட ஆரம்பிக்குது. இவனுக்கு வாட்டர் ஸ்பிரிச்சுவல் ரோட்ஸ் இருக்கு போல அப்படின்னு சொல்லி சன்ரங் பாக்குறேன். எனக்கான சான்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கடத்தல்காரன் ஒரு ரோப்பு போட்டு அவனை கடத்தலான்னு பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து தடுத்துட்டு அங்கதான் இந்த இடத்த கண்காணிச்சிட்டு இருக்கோம். சன்ரங்க அவனை வந்து பிடிச்சி அந்த வில்லனை அடிச்சு போட்டுருந்தாங்க. அந்த வில்லன் பாக்குறதுக்கு தான் சின்ன பையன், பட் வயசு கூட. இப்ப அடுத்ததான் நம்ம ஹீரோவோட அம்மாக்கு செக் பண்ணி பாக்குறாங்க. ஹிப்பியோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அந்த மிஷினையே ஓவர்லோட் பண்ணுது. எங்கப்பா இந்த பிறக்காத குழந்தை ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கேன்னு ஃப்ராகிட்டோ பாக்குது. 50% மெமரி எரேஸ்ன்னு சொல்லி எல்லாரோட மெமரியும் நம்ம ஹீரோ டெலிட் பண்ணிருந்தான். வாங்க ஏமலா அதை யூஸ் பண்ணலையான்னு கேட்கவும் நம்ம தான் ப்ராமிஸ் ஸ்பெல் போட்டிருக்கோமே, வா மெமரியை எரேஸ் பண்ண தேவையில்ல நம்ம ஹீரோ சொல்லிட்டு இந்த கேப்ல அந்த வில்லன் எஸ்கேப் ஆயிட்டான். அவனை இது பார்த்துக்கூடன்னு ஒரு ஸ்வாட நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறான். அவன் அட்டாக் பண்ணதுல இன்னும் என் ஓன்ஸ் எல்லாம் ஏன் ஹீலிங் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த அடி வாங்கினவன் அவனோட பேஸுக்கு போய்கிட்டு இருக்கான். பிறக்காத குழந்தையோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அதிகமா இருக்கு, அதை தான் நம்ம லார்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் பேசிட்டு போயிட்டு இருக்கான். அந்த ஸ்பிரிட் எம்பரர் ரிவே பண்றதுக்கு இவங்களோட ஆளுங்களும் வந்து டெய்லி நைட் வந்து மெடிடேஷன் பண்ணி அந்த எனர்ஜியை கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க எனர்ஜியை கொடுத்தா ஸ்பிரிட் எம்பரர் சீக்கிரம் ரிவைவ் ஆவாரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கான். இவங்களோட பேஸ் இருக்கிற இடத்துக்கு இவங்க போகும்போது நம்ம ஹீரோவோட ஸ்வாடு இதுதான் அவங்களோட பேஸான்னு சொல்லி அந்த இடத்தையே மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிடுது. பிறக்காத குழந்தைகிட்ட தோத்து போயிட்டோம்னு சொல்லி மிங்க சோகமா உட்காந்துருக்கான். பார்த்து சிரிக்கிறதுக்கு வந்தீங்களா, எக்யூப்மெண்ட்ஸ் உடஞ்சதுனால என் மெடிக்கல் ரிசல்ட்டை எடுக்க முடியலன்னு சொல்லவும் நாளைக்கெல்லாம் சரியாயிரும், திரும்பவும் வந்து டெஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதை கிஃப்டா வச்சுக்கோன்னு ஸ்வாகியோட சிலையை வந்துட்டு சன்ரங் கொடுக்குறா. தேங்க்ஸ்ங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மாவா அங்க இருந்து கிளம்புறாங்க. கண்டிப்பா நான் விட்டு கொடுக்காம போராடுவேன் அப்படின்னு சொல்லி மிங்க அங்க இருந்து சொல்லிட்டு கிளம்புறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பிறக்காத அந்த குழந்தையே ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு. அண்ட் பிறக்காத அந்த குழந்தைய கடத்துறதுக்கு ஒரு குரூப் இப்போ சுத்த ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடக்க போதோ நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.